வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். நாம் இப்போ பார்க்க போகிறது இன்றைக்கி நடக்க போகிற மேட்ச்சு கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ். ரெண்டு டீமுமே டாப்பில் இருக்காங்க, நம்பர் 1 நம்பர் 2 பிளேஸில். இந்த கேம் எங்கே நடக்க போகுதுன்னா கொல்கட்டா ஈடன் கார்டன்ஸில் நடக்க போகுது. இது கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் டீமோட ஹோம் கிரவுண்டு. போன கேம் இங்கே தான் நடந்துச்சு, ரொம்ப ஈஸியாக வின் பண்ணிட்டாங்க. ஃபில் சால்ட்டு சூப்பராக ஒரு இன்னிங்ஸ் ஆடினார். இன்றைக்கும் அதே மாதிரி ஆடுறாருன்னு பார்ப்போம். வாங்க லைனப்பை பிக் பண்ண போயிடலாம். ஈடன் கார்டன்ஸ் வந்து ஒரு பேட்டிங் பேரடைஸ், நல்லா ரன் அடிக்க முடியும். அதே மாதிரி ஒரு ஸ்பின்னிங் ஃபோர்ட்டும் கூட. ஸ்பின்னர்ஸ்க்கு நல்லா வந்து பால் டர்ன் ஆகும். ஈவினிங்கில் டியூ இருக்கிற காரணத்தால் இப்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் சுனில் நாராயணும் நல்லா ஓவர் போட்டார். வருண் சக்கரவர்த்திக்கும் விக்கெட் விழுந்துச்சு. வாங்க டீம் பிக் பண்ணிடலாம். இங்கேயும் நம்ம கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் பிளேயர்ஸ் தான் அதிகமாக எடுக்க போகிறோம். ஃபில் சால்ட்டு கரண்ட் ஃபார்மில் இருக்கார். சுனில் நரேனர் நல்லா அடிக்கிறாரு. ஸ்ரேயா ஷையர், ஆண்ட்ரே ரசல். பேட்டிங்கில் இந்த சைடு வந்து நம்ம சஞ்சு சாம்சன், ரியான் பராக். அப்புறம் பார்த்திங்கன்னா ஷெமரன் ஹெட்மயரும் நல்ல ஃபார்மில் இருக்கார். பட் ஆனால் வெயிட் பண்ணலாம். கேஷவ் மகாராஜ் நல்ல டச்சில் இருக்கார், சூப்பராக பவுலிங் போட்டார் போன மேட்ச்சில். ஃபாஸ்ட் பவுலர்ஸில் கொல்கட்டா நைட் ரைடரில் 3 விக்கெட் எடுத்தார் ஸ்டாக்கு போன கேம் இந்த கிரவுண்டில். அவரே பிக் பண்ணிக்கோங்க. வைபவ் அரோரா, ஹர்ஷித் ராணா, இவங்க 2 பேரில் நீங்கள் யார் எடுத்தாலும் ஓகே. 2 பேருமே விக்கெட் எடுக்கிற கேப்பபிலிட்டி இருக்கிற ஆளுங்க தான். இதில் வைபவ் அரோராவுக்கு நல்ல பால் ஸ்விங் ஆகுது, ஓப்பனிங் ஓவர்ஸும் போடுறாரு ஸ்டார்க்கோட. அதனால் அவரை பிக் பண்ணிக்கோங்க. இங்கே சஹாலை விட்டுறாதீங்க, சஹால் ரொம்ப முக்கியமான பிளேயரு. அதுக்கப்புறமா ட்ரெண்ட் பவுல்ட் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் வருண் சக்கரவர்த்தியை வந்து சப்ஸ்டியூட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா, அவரை டீமில் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து ஸ்ரேயா ஷையர் அப்படி இல்லைனாக்கா கேஷவ் மகாராஜ் 2 பேரில் யாருன்னா ஒருத்தர் ட்ராப் பண்ணிட்டு கூட எடுக்கலாம். ஏன்னா 2 பேருமே ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப கம்மி தான். கேஷவ் மகாராஜ் 1-2 விக்கெட் எடுப்பார். ஸ்ரேயா ஷையர் மேக்ஸிமம் 30-40 ரன் அடிக்கிறாரு. அதுக்கு மேலே ரொம்ப பெருசாக ஒன்றும் அவர் ரன் அடித்த மாதிரி தெரியல இந்த கேமு, அதாவது இந்த சீரீஸை. ஸோ நான் ஸ்ரேயா ஷையருக்கு பதில் நான் வந்து பேட்ஸ்மேன் தான் நம்ம எடுத்தாங்கணும் இல்லையா. அப்படி பார்க்கும்போது நம்ம யசஸ்வி ஜெய்ஸ்வால் எடுப்போம். இப்போ நம்ம பவுலிங்கில் வருண் சக்கரவர்த்தி எடுக்கணும் இல்லையா. அப்போ நான் கேஷவ் மகாராஜ்க்கு பதில் சக்கரவர்த்தி எடுத்துக்கிறேன். ரொம்ப வேல்யூபிள் பிளேயரு. இப்போயும் இந்த டீமில் பேலன்ஸ் வேணும், நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பேட்ஸ்மேன் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வைபவ் அரோரா கூட ட்ராப் பண்ணிவிட்டு துரவ் ஜுரலோ அப்படி இல்லைனாக்கா ரகுவன்ஷியோ கூட நீங்கள் பிக் பண்ணலாம். ரகுவன்ஷியோ நல்ல ஸ்ட்ரைக் ஆடுறாரு. உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக பாயிண்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டாண்டிங் பேட்டிங்காக ஆடுற ஸ்ரேயா ஷையர் கூட எடுத்துக்கோங்க. பிறகு பார்ப்போம். இங்கே சஞ்சு சாம்சன், ஜெய்ஸ்வால், ரியான் பராக், ட்ரெண்ட் போல்ட் அண்ட் சஹால். கொல்கட்டா நைட் ரைடர்ஸில் ஃபில் சால்ட்டு, ஸ்ரேயா ஷையர், ஆண்ட்ரே ரசல், சுனில் நரேன், மிச்சல் ஸ்டார்க், சக்கரவர்த்தி. ஸோ இன்னும் நீங்கள் ராஜஸ்தான் ராயலில் பேட்டிங் வந்து ஸ்ட்ராங்காக அவ்வளோவா தெரியல. இங்கே வேறு யாரும் பாயிண்ட்ஸ் எடுக்கிற மாதிரியும் தெரியல. ஜாஸ் பட்லர் இந்த கேம் ஆடுவாரான்னு தெரியல. ஜாஸ் பட்லர் ஆடினார்னா நீங்கள் வந்து ஜெய்ஸ்வாலுக்கு பதில் ஜாஸ் பட்லரை பிக் பண்ணிக்கோங்க. அப்படி ஒரு வேளை நாண்ட்ரே பர்கர் ஆடுனா சஹாலுக்கு பதில் நாண்ட்ரே பர்கரை பிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. வாங்க நம்ம வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் பிக் பண்ண போயிடலாம். இது வந்து கொல்கட்டா நைட் ரைடர்ஸோட ஹோம் கிரவுண்டு. இங்கே நல்ல டச்சில் நல்ல ஃபார்மில் இருக்கிற பிளேயர்ஸை பிக் பண்ணிக்கோங்க. போன கேமு ஃபில் சால்ட்டுக்கு நல்லா பட்டுச்சு, சூப்பராக அடித்து சூப்பராக ரன் எடுத்தார். இந்த முறை ட்ரெண்ட் போல்ட்டும் குல்தீப் சென்னை இவங்க மாதிரி பவுலர்ஸை வந்து பயம் இல்லாமல் அடிக்கணுன்னா சுனில் நரேனால் முடியும். அவர் கேப்டனாக எடுத்துக்கோங்க. ஒரு வேளை பேட்டிங் ஃபஸ்ட் ஆனாலும் செகண்ட் ஆனாலும் நம்ம சேசிங்கில் நல்ல ஸ்டாண்டர்டாக ஆடுறது சாம்சனும் சஞ்சு சாம்சனும் ரியான் பராகும் ஆடுறாங்க. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா பஞ்சாப் சூப்பர் கிங்ஸு, குஜராத் டைட்டன்ஸ் எல்லாருக்கிட்டையுமே நல்ல பாயிண்ட் எடுத்துருக்காரு. ரியான் பராகு ஒரு மஸ்ட் பிக்காக நீங்கள் வந்து வைஸ் கேப்டனாக போட்டுக்கோங்க. சுனில் நரேனோட ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா அவர் எல்லா மேட்ச்லேயுமே ட்ரீம் டீமில் வந்திருக்காரு. சஞ்சு சாம்சனும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி நிறைய கேமில் வந்து ட்ரீம் டீமில் வந்திருக்காரு. ஃபில் சால்ட்டு போன கேமில் சூப்பராக ஆடி
ட்ரீம் டீமில் வந்தார். யசஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கு தான் இன்னும் கிளிக் ஆகலை. போன கேம் வந்து ட்ரீம் டீமில் வந்தார். இந்த கேம் எப்படி ஃபார்முக்கு வராருன்னு பார்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக வராரு. ஒரு வேளை நீங்கள் ஃபஸ்ட் பேட்டிங் எடுத்திங்கன்னா ஜெய்ஸ்வாலை வந்து ஒரு கேப்டன் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆண்ட்ரே ரசலும் வந்து நல்லா விளையாடிருக்காரு. ஆனால் பாயிண்ட்ஸ் ரொம்ப அதிகமாக வராமல் லோ ஸ்கோரிங் கேம்லேயே தான் வந்து அவர் வந்து ட்ரீம் டீமில் வந்திருக்காரு. இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து கூட பிக் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், பார்க்கலாம். ப்ரிவ்யூ பார்த்துருவோம். நான் சுனில் நரேனும் ரியான் பராகும் கேப்டன் வைஸ் கேப்டன் எடுத்திருக்கேன். ஓகே கைஸ், ஆல் தி பெஸ்ட். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.